வந்தது அது மக்கள் என்று மனுக்கு வந்தது சொந்தமாக நான் இருந்தது நவமாக மாறிவிட்டது எழுதுக்கள் கல்லறைகள் ஏதாவது எழுதி செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க அவராங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு இவள் ஒரு இது எது என்று இவள் இது கலந்து விட்டது என்று இங்க வா உன்னோட டாலர் கலந்துக்கிட்டு மாட்டுவோம் ஓட்டாளரா 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 இது யாருக்கு டாலரு எங்கட எடுத்து விழுந்துச்சோ அதை அங்கதான் வைக்கணும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு எந்த பொருளை எங்கட எடுத்தியோ அங்கட ஆட்டா உடனே வைக்கணும் இப்ப நான் தான் இன்னைக்கு வைக்க போறேன் ஒட்டா மாட்டுவோம் வண்டியை புழக்க போறேன் அங்கே நின்று இப்ப நான் மாட்டுற வரைக்கும் நீ பேசாம இருக்கணும் நல்ல சாமியை கும்பிட்டுக்க கலை அப்படியெல்லாம் இருக்கும் எப்படி விழுந்துச்சோ அப்படிதான் மாட்டேன் ஒரு நிமிஷம் இருமா இரு பாப்பாங்கள சும்மா மாட்ட முடியாது பல்லுல கடிச்சு எங்க கொண்டு போய் வாய் வைக்கிற கடிச்சதால மாற்ற மாதிரி வருது யார பார்த்து கடிச்சீங்க இத கடிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏட்டிக்கு முடியாது எங்க யார பார்த்து கடிக்க பாருங்க இத கடிக்க விட்டுட்டீங்களா ஏதோ கடிக்க மண்டைய புளந்து விட்டு போய் மண்டைய புளந்து விடு அடிக்குறாங்க அடப்பு தட்டி போயிரு குடுக்குறவங்க குடும்பமே குள்ள குடிக்காம நாரி செத்து போயிரு ஏறிட்டு முடிச்சா நீ நாட்டி செத்து போயிரு உனக்கு கிண்டு நந்தி கிழக்க போற நேரம் படுத்து சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி படம் ஓட்டிட்டு போயிரு உனக்கு வாட்டி வளர்ந்து புட்டிக்கு விட்டு ஏன் டிவி ஜெயா டிவி மாட்டி விட்டு போற பாத்துக்க பாம்பு ஓட்டா தலையில நொறு என் பாம்பு ஓடுதுனா ஓ வாயில அங்க நொறு தள்ளி போயிரு உனக்கு தள்ள போகுது யாருக்கு தள்ள போகுது பாப்பா சம்பள போல பொறுமையா பேச ஆம்பள போல அடக்கமா பேசியா எல்லா இடத்துலயும் ஆம்பள அடக்கமா தான் இருக்கறேன் எல்லாருக்கும் பெண்கள் வந்து பொறுமையா தான் இருக்கும் பொறுமை பொக்கிஷம் யாருங்கற பொறுமை பொக்கிஷம் பெண்கள்ங்கற பொறுமை பொக்கிஷம் ஆம்பள தான் பொறுமை பொக்கிஷம் பெண்கள் தாங்கற இங்க பாரு இவர நேரா உன்னை விரட்டனே நீ பொறுமையா நின்னியா ஓ விட்டு டாலரா ஓ இதுல மாட்டி அதுக்கு நீ எப்படி ஓடுன இதே எங்க வீட்டு ஏதாவது சாமியா கலந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்க உங்க சாமியா கலந்துருச்சு நானே வாயில வச்சு மாட்டி விடுறேன் நீ சொல்லி பாரு நாங்க ஏதாவது சொல்றோமா நல்லா இருக்குமியா என்ன நல்லா இருக்கு சரி இப்ப பொறுமை பேச சொன்னீங்களே எதெல்லாம் பொறுமையா இருக்கணும் அதுதான் பொறுமை நீ கற்பழிக்கிற மாதிரி கற்பி யார்ட்ட உன்னை கற்பழிக்க நீ வாங்க வாங்கிட்டு வந்த அதிகமா பேசாத நீ ரொம்ப அதிகமா பேசாத என்னைய பார்த்தா கற்பழிக்கிற மாதிரி தெரியுதா அப்படிதான் வாங்கிட்டு வந்த இவ்வளவு நேரம் ஆச்சு இது வரைக்கும் உன் கையை பிடிச்சிருப்பா பிடிச்சல கையை பிடிக்கிறாளே சத்தியம் பண்ணல அவங்கள கேளு என்னது ஏன் பங்காளி பொதுமக்களை கேளுமா நான் கையை பிடிச்சனா கேளு ஏய் இப்ப கையை பிடிச்சியா இல்லையா பிடிச்சலா கேளுமா இப்ப பிடிச்சியா இல்லையா கேளு கையை பிடிச்சலா இல்ல இங்க வா இவ்வளவு நேரம் இருக்கு ஒண்ணு எப்படின்னா கட்டி பிடிச்சலா கட்டி பிடிச்சனா தான் கேக்குறேன் இவ்வளவு நேரம் இருக்கு நான் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சனா கேளு நீ பேசாத மாமா வாமாட்டு பேசாம முதல்ல கேட்க மாட்டேன் பேசாம பிடிக்கலன்ட்டு எல்லாமே எல்லாத்தையும் செய்யற இவ்வளவு நேரம் இருக்கு லைட் ஆஃப் பண்ணு ஏதாவது தப்பா செஞ்சனா மரியாதை இல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கற ஒரு பொம்பளை எப்படி பேசணும் தெரியாது என்ன எப்படி பேசிக்கிட்டு ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை எப்படி பேசணும் தெரியாதாமா யாருக்கு நான் ரொம்ப பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் நான் நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப பண்ணாத தம்பி ரொம்ப பண்ணாத அக்கா தம்பி என்ன ஆமா அக்கா நான் தம்பி மூத்தி மோகனே பாரு உன்னை முன்னப்பட நான் பாத்துக்கேன் உன்னை பாத்துக்கேன் யாரை பார்த்து தம்பிங்கிற எனக்கு இருக்கிறது தம்பிதான் மரியாதை ஒரே ஒரு தம்பி அவன் பேரு மணி முழு பேரே மணிதானா ஆமா என் தம்பி பேரு மணி பேர் முழு பேரே மணிதானா மணி மணின்னு தான் கூப்பிடுவேன் ஏமா மணி மணின்னு கைய வேற எங்க வைக்கிறீங்களே சும்மா சரி மாமா செல்லம்மா கூட்டிட்டு வந்தீங்களா செல்லம்மா எப்படி கூப்பிடுவீங்க செல்ல குஞ்சு மணி ஐயோ தம்பிய கூடவே கூட்டிட்டு வந்தியா அம்மா நான் இருக்கிற இடத்துல அவன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்புறம் வண்டியில வரல நான் பார்க்கவே இல்ல நான் கூட 2 கண்ணுல அழுவேன் அவளை பத்தி பேசாத 2 கண்ணுல அழுவியா நீ 2 கண்ணுல என்ன அழுவங்க எனக்கு 2 கண்ணுல தான் தண்ணி வரும் அழுதா எல்லாத்துக்கும் 2 கண்ணுல தான் தண்ணி வரும் உன் தம்பிக்கு என் தம்பி மோசமானவன் என்ன எல்லாம் தண்ணிய போட்டாதே ஆட்டம் ஆடுவாங்க என் தம்பி ஆடிட்டானா தண்ணி வந்துடும் இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படிதான் வேர்வை தண்ணியை சொல்றேன் நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்பதான் கேள்விப்படுறேன் ஏங்க அப்படின்னா நான் உங்க தம்பியை பார்க்கணுமே ஐயோ இப்பதான் கொண்டு பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல சேர்த்து ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன் அதெல்லாம் முடியாது இப்ப ஹாஸ்டல்ல திறக்க மாட்டேங்க ஹாஸ்டல் சாத்தி இருக்கும்
எப்படியாவது திறந்து இந்த நல்ல நேரம் பார்த்தாத்தான் திறக்கும். நீ இப்ப என் தம்பியை பார்க்கணும்னா எந்த நேரத்துல நான் கிளப்புறது தம்பிய எப்படியாவது நான் அப்படியே பார்த்தேன். ஆசை வருதுல, ஒரு தடவை. ஒரு தடவை காட்ட சொல்லியா? அப்படி காட்டுக்கு அவன் தம்பியை நான் சும்மா பார்த்தேன். அதை காட்டுக்கு பிள்ளை ஆசை வருதா இல்லையா? அவன் ஒரு கொலை கேஸ்ல நேத்து ஒரு பொம்பளை குத்திட்டான்டா. குத்துல கொலை கேஸ்ல உள்ள இருக்கான்டா. சரி, பொம்பளைக்கு ரத்தம் வந்திருக்கணுமே. அட வல்லடா. ஏன் வரல? அவன் குத்துல உசுறு போச்சுடா. மூக்குல குத்திட்டானா? வாயில குத்திட்டான். பேசாம பாரியா, வாய் அடைச்சி செத்து ஏங்க, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்க தம்பியை பார்க்காம நான் போக மாட்டேன். அவன் சும்மா இருமா. அவன் வக்கீல் எப்படியாவது இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்குமா, வெளியில வர முடியாதுமா. ஏங்க, ஜாமீன்ல எடுத்து அட சாமியில எடுக்க முடியாது. கேஸ் முறைச்சு கேஸ் ஒரே குத்துல கொண்டு விட்டாளா? ஏங்க, நான் ஒளிஞ்சிருந்து பார்க்கட்டா? இல்லம்மா, நீ என்ன பண்ற? நீ முதல்ல போய் பெயில் போடணும், வக்கீல பாக்கணும். இதெல்லாம் பார்த்துதான் நீ என் தம்பிய என்ன நீ அவசரம் அவ்வளவு சீக்கிரமா தம்பிய பாக்கணும் முடிஞ்சா? ஆர்வமா இருக்கேன். நேரம் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீங்க அந்த பிள்ளைய அடிச்சு வாதாட சொல்ல முடியாது. நீ வேணா அடிச்சு வாதாடட்டா? கொஞ்சம் தயவு செய்து வந்து வண்டி பெரிய வண்டி வருது, டிராக்டர் வருது. ஜேசிபிலப்பா கருத இருக்கிற வண்டி வருது. கொஞ்சம் ஓரமா தான் வாங்க. ஆயா தள்ளி உட்காருங்கத்தா, நல்லா இருப்பிய. அண்ணே கொஞ்சம் பொறுமையா வாங்கண்ணே, பொறுமையா அப்படியே நேரம் இதுக்குள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு இங்க ஒரு குடம் விழுக போகுது. எங்க? இன்னைக்கு நான் எங்க? என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்கற? நான் இங்க ரொம்ப பேசுறேன். என்ன? நீ தான் அதிகமா பேசிட்டு நீ இருக்க. அதிகமா பேசிட்டு இருக்க. தேவையில்லாம ஒரு வண்டி வந்து நம்ம இத கெடுத்து புடிச்சு. என்ன கடுத்து புடிச்சு? என்னத்த கெடுத்து புடிச்சீங்க? என்னையா கடுத்துச்சு? அதிகமா பேசாதம்மா. நீ அதிகமா பேசாதயா? ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியாளா? பொம்பளை தான் பெரிய ஆளு. எல்லா வகையிலும் ஆம்பளை பெரியாளா? எல்லா வகையிலும் பொம்பளை தான் பெரிய ஆளு. இப்ப இந்த வண்டியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு லாரி டிரைவர் தான் ஒரு 50 பேரை அடிச்சு கொண்டு விட்டானா. ஆக்சிடென்ட் ஆக்கி 50 பேர் செத்து போயிட்டாங்களா? சரி. ஆமா. நீதிபதி கேட்டிருக்காரு, ஏண்டா 50 பேரை ஏத்தி கொண்டு இருக்கிய, எப்படி 50 பேரை கொல்ல மனசு வந்துச்சு? சரி ஐயா, நான் உண்மையை சொல்றேன், என்ன விஷயம் கேளுங்க. என்ன விஷயம்? இந்த பக்கம் 50 பேர் ஊர்வலம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊர்வலம்? ஆமா, கல்யாண ஊர்வலம் 50 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் 2 பேர் தான் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. சரி. வண்டியை நல்லா வேகமா ஓட்டிட்டு வந்தேன். வண்டி பிரேக் பிடிக்காம 50 பேர் இருக்க பக்கம் போச்சு. ஆஹா, விட்டோம்னா 50 பேர் மேல போய் விழுந்துரு வண்டி. சரி. விழுந்த 50 பேரும் செத்து போயிடுவாங்க. வண்டியை திருப்புனேன், இந்த 2 பேர் மேல விடலாம்னு. வண்டியை திருப்பினோட 2 பேர் பக்கம் வண்டி முடியாச்சுல. வண்டி அவங்க மேல மோத போற பார்த்தோன்னே இந்த 2 பேருமே 50 பேர் இருக்க கூட்டத்துக்குள்ள பூந்துட்டாங்க. அதனால நான் வண்டியை 50 பேர் இருக்க பக்கம் திருப்பிச்சேன். அதுல ஏறி எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏண்டா அவங்க தப்பிச்சு போலாம்னு அங்கிட்டு போயிருக்காங்க. இவன் திருப்பினவே ஒரு பக்கமா வடக்கமா திருப்பி இருந்தா அந்த பக்கமா போயிரு. இவன் பாடுக்கு திருப்பி கூட்டத்துக்குள்ள கொண்டே விட்டு பெரிய இமிச்ச. எங்கடா நான் எந்த வண்டியில நான் வர்றது? என்ன இங்க மாதிரியா? ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். என்னை ரொம்ப பொறுமையா சோதிக்கிறேன். மாதிரி யாருக்கு மரியாதை? என்னடா மரியாதை பேசுறீங்க? ஆளோடுக்காரா, நீ இந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணியல்ல, நீ தூக்கு மாட்டி தொங்குடா. மைசூருக்கு வேண்டாம், துபாயில தொங்க சொல்லு. என்ன அப்புறம் என்ன பேசுன? ஆம்பளை பெரியாளா பொம்பளை பெரியா கேக்குறேன்? ஆம்பளை நான் தான்டா பெரியாளு. எப்படி நீ எந்த வகையில பெரியாளு? எல்லாமே கொண்டாட்டிய பாக்குற போல எல்லாரையும் பாத்துக்கிறோம்ல. அப்ப நாங்க தான் குடும்பத்துல பெரியாளு. ஒரு குடும்பத்தையே வச்சு ஓட்டுறது நாங்க. நான் ஒரு குடும்பத்தை எப்படி வச்சு ஓட்டிய? 4 பேரு சோறு சமைச்சு போடுறிய, அவன் துணிமணி துவைச்சு போடுறிய, காய போடுறிய, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறிய, அவ்வளவுதான். இதை விட நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? சமைச்சு போடுறியா? அப்படி என்னதான் நீ சமைச்சு போடுற சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து குடுக்கறது மட்டும் தான். நீங்க அடுப்பு பத்த வச்சு சட்டியை தூக்கி வச்சு தண்ணியை ஊத்தி அரிசி போட்டு இருந்தா சமைக்கிறதுல நீ பெரிய ஆளுங்கிறாங்க. சமைக்கிறதுல ஆம்பளை தான் பெரிய ஆளுங்க. சமைக்கிறதுல ஆம்பளை எதுல எப்படி சொல்றீங்க? ஆம்பளை தான் எல்லா வகையிலும் பெரிய ஆளு. எப்படி 4 செவத்துக்குள்ள 4 பேருக்கு சமைக்கிற பொம்பளை நீ பெரிய ஆளா? இதே திருவிழாவில 40,000 பேருக்கு ஆம்பளை சமைச்சு போடுறாங்க. ஆம்பளை அவன் பெரிய ஆளாமா? எங்கால கரண்டிய பாத்திருக்கியா? அக்கால் இவ்வளவு ஒரு கரண்டி, உங்க சட்டி எவ்வளவு ஒரு சட்டியா இருந்தாலும் சரி, அக்கால் எங்க கரண்டி வச்சு எடுத்து போடுவேன். நீ அவ்வளவு பெரிய சட்டியில அந்த கரண்டிய போட்டாதான் வேகும். இல்ல என்ன ஓடிச்ச
சொல்லுமா அவ்வளவு பெரிய சட்டி ஏங்க எவ்வளவு பெரிய சட்டியா இருந்தாலும் உங்க கருப்பையை நீங்க சும்மா போட்டு கிண்டவே முடியாது. அப்புறம் இந்த மாதிரி சட்டி ஆத்தா இப்ப நீ சமைக்கிற நீங்க பெரிய ஆளா இல்ல நாங்க பெரிய ஆளா பாத்து எந்திரிச்சாண்டா ஆயா என்ன பொம்பளைக்கு சவடால பேசி எந்திரிச்சு உட்காருங்கக்கா. எவ்வளவு பெரிய படுத்துக்கிட்டு வர சிரிக்கிற உங்க வர்க்கங்க சமைக்கிறதுல பெரிய ஆளாம்ல. நீங்க குழம்பு வச்சுட்டு குழம்புக்கு பேர் நாங்கெல்லாம் வைக்கணும். நீங்க எல்லாம் சொல்லாதீங்க சாம்பார் வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன்னு அதை தின்னு பார்த்தவங்க நாங்கெல்லாம் சொல்லணும். அது ஆந்திரா சாம்பாரா கேரளா ரசமா அப்படின்னு அங்கெல்லாம் அப்படிதான் வைப்பாங்க. இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு இல்ல என்ன பண்ணுவீங்க? சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு இல்லையா? ஐயோ மகால உப்பு போட மறந்துட்டோம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சாம்பார்ல உப்பு கொஞ்சம் சேர்த்து போடுவேன். சாம்பார்ல உப்பு சேர்த்து போட்டுன்னா அவன் அடுத்த ஆள் சாப்பிடுறா இல்லையா? ஆமா. அடுத்து சாப்பாடு அப்ப தோசையில அப்படியே தூவிடுவேன். தோசையில எந்த தோசை சுட்டுக்கிட்டு இருக்க தோசையில உப்பு தூவினா உப்பு கரையுமாயா? எப்படி? அப்ப தண்ணியில கலக்கிட்டு ஊத்து. தண்ணிய கலந்து வந்து தலையில ஊத்துறாங்க. என்னையா இதே எங்க மாஸ்டர்ட்ட சொல்லி பாரு. ஹோட்டல்ல வேலை பார்க்குற மாஸ்டர். சரி மாஸ்டர் தோசையில உப்பு கம்மியா இருக்கா உப்பு தூக்கலாம் சொல்லி பாரு. மாஸ்டர் தோசையில உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு தூக்கலாம். சொல்றா மாவுல உப்பு போடுறா என்னடா அந்த பாடு படுத்துறீங்க. அதுல இருக்கிற வேர்வையெல்லாம் வலிச்சு ஒரு அடி தோசையில அப்படியே பெருச்சி விட்டு அப்படி படிச்சு கொண்டே புண்ணா அவன்ட்டேன் திரும்பி ஆஹா அருமையான தோசை. இந்த மாதிரி தோசையை நான் பார்த்ததே கிடையாது. இப்ப ஆம்லெட் எப்படி போடுவீங்க? ஆம்லெட் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் என்னையா நீ என்ன ஒரு ஆம்லெட் தான் போடுவேன்? மாஸ்டர் ஒரு 5 ஆம்லெட் சொல்லு. ஒரு 5 ஆம்லெட். மாஸ்டர் என்ன பண்றீங்க? மாஸ்டர் மாஸ்டர் தண்ணி கீழே விழுகுது. ஏன் விழுகுது? மாஸ்டர் தண்ணி கீழே விழுகுது. என்ன மாஸ்டர் ஒடுக்கல் சாரா? ஒடுக்கிட்டீங்களே. முட்டை கூமுட்டேன்னு நினைக்கிறேன். அடிக்கடியில என்ன ஊத்தி போச்சுடா. அடி கிளப்பி அம்மாள் அடிக்க ஆரம்பிச்சுடுவேன். உள்ள பூந்து வச்சு அடிச்சுதான் வாங்கம்மா. நம்ம ஊர் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. மாஸ்டர் குட்டையா தான் இருப்பாரு. அந்த கல்லு மேல ஏறினாதான் இப்படி அடிக்கிறது தெரியுது. அந்த கல்லை விட்டு இறங்கி அடிச்சாங்க. முன்னே கல்லு மேல ஏறி 10 பேர் வேணும் வந்துருக்காங்க. 5-6 பொம்பளை ஆளு வந்தாங்க. ஆம்பளை ஆளு வெளியில ஒண்ணு கடிச்சுட்டு அது இது கேண்டீன் மாதிரி பைபாஸ் ரோட்ல இருக்குன்னு அது மாதிரி பாத்ரூம்ல ஒண்ணு கடிச்சு ஆம்பளை ஆட்டாங்க. லேடிஸ் ஒண்ணு கடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு. 5 லேடிஸ் வந்துகிட்டு இருந்தாங்க. இவன் சும்மா இருக்க வேண்டியானே சும்மா கீழே நின்று கூட அடிச்சுட்டு இருக்கலாம். ஒரு காலம் அந்த கல்லு மேல தூக்கி வச்சு இவன் இருக்கிறதே குட்டை. ஒரு காலம் கல்லு மேல தூக்கி வச்சுட்டு இப்படி வச்சுக்கிட்டு வாங்கம்மா வாங்க உங்க ஆளெல்லாம் உள்ளதா இருக்கா வாங்க வாங்கம்மா வாங்க அந்த உங்களை என்னடா அடிக்கிட்டு அங்கம்மா வாங்கம்மா வராங்க. அப்புறம் அந்த கிடுக்கின்னு சவுண்டை வச்சுதான் கண்டுபிடிச்சிரு. சரி இவன் ஆம்புலேட் போட்டுக்கிட்டு போல இருக்கு அப்படின்னு என் பாட்டுக்கு இங்க வச்சு கிடுக்கின்னு அடிக்கிறேன். இல்ல 5 ஆம்புலேட் அடிக்கல அடிச்சு இரு உங்க கல்ல ஊத்தி இருக்கேன்ல 5 அப்படியே கட் பண்ணி சென்டர்ல கட் பண்ணி அடித்து அப்படி வச்சு எப்படியா இருக்கு? உப்பு கைக்குதா? பெப்பர் கம்மியா இருக்கா? பெப்பர் தீந்து போச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? பெப்பர் தீந்து போச்சுன்னா வரமிளகாய் தூளை போட்டு தூவி விடு. அப்புறம் என்ன பண்றது? இல்ல பெப்பர் தீந்து போச்சுன்னு வச்சுக்க வேற கடையில போய் வாங்கிட்டு வர போய் சாப்பிட்டு இருக்கேன் எந்திரிச்சு போயிரு. அப்புறம் போச்சு. எங்க மாஸ்டர் சொல்லுவேன் மாஸ்டர் பெப்பர் ஆம்லெட்ல பெப்பர் கொஞ்சம் கம்மியா இருக்கு தூக்கலாம். ஐயோ பெப்பர் தீந்து போச்சேடா. நீங்க இதை சொல்லவே மாட்டாங்கடா. பெப்பர் தீந்துச்சுங்க விஷயத்தை அவங்க இருக்கிற வேறு அழுக்கெல்லாம் சுரண்டி எடுத்து ஒரு கொடுத்து சாப்பிட்றான். இந்த மாதிரி பெப்பர்ல டேஸ்ட் பார்த்ததே இல்லை. இந்த காமெடியை மனப்பாறை பக்கம் பண்ணிவிட்டு ஹோட்டல்ல சாப்பிட போன அவர் ஹோட்டல் கிடக்காரு டாய் ஆனா ராசா ஏன்னா நாங்கள் அப்படியே ஐயா அண்ணன் ஒரு நகைச்சுவை காண்டி பண்ணுறேன். உண்மையாலுமே சமயக்காரங்களாம் தெய்வம் மாதிரி அதை பார்த்து கவனமாக பத்திரமா நல்லா சிறப்பாக செய்கிறீங்க. நான் சும்மா நகைச்சுவை காண்டி பண்ணுறேன். யாரும் சமயக்காரங்க இருந்தால் கோச்சிக்காதீங்க சாமி தயவுசெய்து இருந்து தப்பா நினச்சிக்காதீங்க. ஆமாம் ஒரு நகைச்சுவை பண்ணுறது. அவர் ஹோட்டல் ஓனர் நாங்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே நம்மளால என்ன மீன் குழம்பு டேஸ்டே இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத மீன் குழம்பு சாப்பிட்டு இருந்தாங்க. மீன் குழம்பு வேறு நல்லா இல்லை என்னென்ன மீன் குழம்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கு அப்படின்னு இரியா அவரு அப்போ ராசா நாங்கள் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன எங்களை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கரண்ட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட பேசிக்கிட்டேன். ஆனால் இரியா மீன் குழம்பு யாரையா உப்பு பண்ணுவாங்க இரியா அப்படின்னு அப்படியே கரண்டி எடுத்து லைட்டாக உப்பு எடுத்து போட்டு இல்லை ஆஹா ஐர குஞ்சு குழம்பு அருமையா இருந்துச்சு. ஐர குஞ்சு குழம்புல ஓனர் குஞ்சு குழம்பு நல்லா இருந்துச்சு.
அருமையா இருக்கு. சரி 4 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன போனோம், புரோட்டா சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு? புரோட்டாவா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்காதா பின்ன? புரோட்டா சூப்பரா இருக்காதா? புரோட்டா சாப்பிட்டதே இல்ல. பார்சல் கட்டு எப்படி கட்டினா தெரியுமா? என்னென்ன வேணும் அப்படின்னு, என்ன வேணும்? எத்தனை நாளா இந்த வாரி அப்ப மூக்க இந்த ரோட்ல கையை தொடக்கல, மூக்க மட்டும் தொடச்சுட்டு பொடி அள்ளி அப்புறம் ஹான்ஸை கொட்டி திறக்கி ஆளு வரடா சேர்த்து அதை அப்படியே கட்டி கொடுத்தேன்னு இவங்க புரோட்டா என்ன இன்னைக்கு ஒரு வித்தியாசமா செண்டு வாடைன்னு அடிக்குது. காய்ச்சி பொடி வாடை எப்படி இருந்துச்சு? அப்படியே வாயில விட்டு மூக்கில் விட்டு தேய்ச்சி கொடுத்தா சூப்பரா இருக்கு. ஐயா ஓசியில சாப்பிட போறோம். எல்லா ஹோட்டலும் அப்படி கிடையாது, எல்லா சப்ளையரும் அப்படி கிடையாது. ஓசியில நம்ம காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம். காசு கொடுத்து சாப்பிட்றத சுவையா தரமான உணவா கொடுங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சில எல்லாருமே அதெல்லாம் நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமா, சும்மா ஒரு நகைச்சுவைக்காண்டி பண்றத யார் மனதையும் புண்படுத்தா தவறா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஆமா, அதை கேட்கணும். ஏன்னா எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, அதை நம்ம சொல்லணும். இப்ப எதுக்கு இதை எடுத்து நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாதா? ஏன்னு கேளுங்க, நான் பண்ண வேண்டிய கம்பெனில எல்லாம் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு வித்தியாசமா புதுசா பண்ணேன்னு வச்சுக்கிறேன், அதை அப்படியே பாத்துடுறாங்க. இப்ப இதை பாரு, இன்னும் 2 நாள்ல எல்லாம் கரண்ட் ஏற்றி அலைவாங்க. அவன் பண்ணிட்டேன். நம்மள அவங்க பண்ணாத ஒன்னே ஒண்ணுதான், பொண்டாட்டியை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க. என்ன விட்டா நான் லைன்ல போய் என்ன அவரை பாக்குறேன்? நான் இந்த இடத்துல மாப்பிள்ளை வரமா? எத்தனை வருஷமா பாக்குறேன்? இப்பதாங்க ஒரு சீசன், ரெண்டு சீசன். ஆனா ஏழை இன்னைக்கு பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தப்ப அவங்க விட்ட ராக்கெட்டு அணுகுண்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினது யாரு தெரியுமா? 2 நம்ம இந்தியாவை சேர்ந்த பெண்மணிகள் தான். ஆமா, அப்பேற்பட்ட இந்தியாவுல நல்ல தங்க தாமரைகள், தங்க பெண்கள் பிறந்த நாட்டுல இன்னும் மாம்பழம் கிராமத்துல இருக்கேன். எங்க ஏரியா பக்கம் மாம்பழம் தான். கார் ஓட்டுறாங்க, பஸ் எல்லாம் தெரியுமா? தெரியாது? ஐயோ தெரியாதுங்க. பாவி, வாழ்க்கையில பாதி நாள கெடுத்து முட்டியே. உனக்கு வண்டி ஓட்ட நான் சொல்லி தரேன். இல்ல சொல்றீங்க தெய்வமே, நீங்க நல்லா இருப்பீங்க. நான் சமயக்காரருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வண்டி டிரைவர் இருக்காங்க. அப்படியா? ஆமா, அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்தா எப்படி தெரியுமா ஓட்டணும்? முன்னாடி ரவுண்டா இருக்குல்ல, இதுக்கு பேரு ஸ்டேரிங். அதுக்கு பேர் என்ன? ரவுண்டா இருக்கும்ல, அது பேர் அப்படி ஓட்டுவாங்கல, அது பேர் ஸ்டேரிங். கீழ 3 இருக்கும் பாரு. என்னது? ஏய், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச், கீழ 3 பெடல் மாதிரி இருக்கும்ல. நீ 3 இருக்குன்னு இத பார்க்காதடா. தெரியும், அதுக்கு பேர் தெரியாது. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கிளட்சை மிதிச்சு, ஏய் மாப்ள இங்க வாடா, இங்க நம்ம நம்பி ஒரு பிள்ளை வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு வாடா, உட்காடாது, உட்காட தங்கச்சி ஆடாது. உங்க அக்காவுக்கு வண்டி வச்சுதான் வண்டி ஓட்டி சொல்லி கொடுக்க போறேன். நான் சொல்லி தரேன். நீ ஏற்கனவே ஒரு டான்ஸுக்கு இப்படிதான் உன்னை தெரியாம கூட்டி போனேன், நீ மொத்தமா கூட்டி போயிட்டேன் அந்த பிள்ளைய. இப்ப அந்த என்னடா அந்த பிள்ளைக்கு வயிறு வீங்கி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருச்சு, அதனால. சரி சரி சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பிள்ளைக்கு நீதான் சாமியை கும்பிடுறா. ஆத்தா குத்தாலம்மா மகமாயி அங்கயா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வண்டி ஓட சொல்லி கொடுக்குறோம்ல, நல்லா இங்க வாமா, நேர் கொண்ட பார்வையா இருக்கும். வண்டியை ஸ்டார்ட் அஞ்சு விட்டுருக்கேன், அது அப்ப இல்ல அப்புறமே. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்றோம், கிளச்சை பிடிச்சிட்டு இப்படி கீழே போட்டோம்னா பஸ்டிக்கு அப்படியே வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும். வண்டி வேகமா போனோம்னா கிளச்சை பிடிச்சா மேல ஏற்றணும், அது செகண்ட் கியர். அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போனோம்னு வச்சுக்க, இழுத்த ஒண்ணு இல்லடா, உள்ள 2 கோன் பாட்டில் ஸ்கிரீச் பண்ணாம கிடக்கும் போல கிறுக்கு கிறுக்குன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டு. ஐயோ, அதுக்கு முதல்ல அதை போட்டுடலாம். போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே மேல ஏற்றி ஐயோ இல்ல, 4வது கியர், 4வது கியர் சொல்லு. பயமா இருக்கு, சொல்லி கொடுங்கப்பா. 4வது கியர். அப்படியே வண்டி வேகமா போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நிப்பாட்டி ரிவர்ஸ்ல வரணும்னா அப்படி பிடிச்சா ஒரு கிண்டு கிண்டி இழுத்து அப்படி மேல தூக்கிட்டே முடிஞ்சிச்சு. என்ன
முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், வண்டி ஓட்டினா முடிஞ்சுச்சு. வண்டி ஓட்டி பழகிட்டேன். இங்கிட்டு வா. எங்கடா சாய் ஒரு ரோடு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்காமா? ஸ்டார்ட் பண்ண ரைட்ல கியர்ல மட்டும் கையை வைக்கிறேன். என்னடா நோகா? ஏண்டா இவ்வளவு நேரம் நான் பிடிக்கிறப்ப ஐயோ நொய்யோன்னு கையெடுவேன். பிள்ளை பிடிக்கும்போது நல்லா சோகமா இருக்கு. உள்ள பிடிக்கிறாள் தான் நின்று ரைட்டா கையை வை. நீ என்ன விட்டா தலைவி கொடுத்துட்டு புடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர். இப்ப நல்லா இருக்குமே இது எப்படி அருமையா இருக்குமா? நான் பிடிச்ச ஆட்டோ போட்டு ஐயோ நொய்யோ விட்டு. ஆமா என்ன பண்றது இடத்துல என்ன வியாபாரம் சொல்லிட்டு இல்ல அந்த நானே மறந்துட்டான். மாம்பழம் 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 சேலத்தி மாம்பழம் முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து எப்படி தெரியுமா குலைக்கு? எப்படி குலைக்கும்? நீதான் பொட்டை நாய்னு வச்சுக்க. ஆம்பளை நாய் இந்த நாய் என்ன சொல்லுது? சைஸா கெஞ்சிறது என்ன நீ 2 3 நாளா வெட்டிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு அழுக்காக போன வர மட்டும் அந்த கருப்பு நான் இடம் இழுத்துக்கிட்டு அழைச்சாம்ல பேப்பர்ல வந்துருச்சு. அது சைஸா கெஞ்சிருது. ஆம்பளை நாய் இப்படி குலைக்கு, பொட்டை நாய் எப்படி தெரியுமா குலைக்கு? எப்படி? இங்க முத்தட்டெல்லாம் இங்க பிள்ளைக்கு போயிடும், அங்க இங்க வந்துடும். பின்னாடி வந்து போச்சாச்சு பிறந்து கிடக்கு. மூடு சரியில்லை, நல்லா மூடோட இருக்கப்பட்ட நான் என்னன்னா குலைக்கிற வேலையே கிடையாது, சிக்னல் மட்டும்தான். பால் அப்படி மேல தூக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு அப்படின்னா மேட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓஹோ, ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப இது எப்படி இருக்கு? இப்ப இதை செக் பண்ணுமா இல்லையா? மூடு சரியில்லை. அடி கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. அடி கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. புது பாட்டு பாட்டு சாமி அண்ணன பாத்தியா அண்ணன பாத்தியா அண்ணன பாத்தியா. என்னடா அது அறந்தாங்கி ஐஜி மில் ஓடுற மாதிரி இருக்கு. எங்க திரும்பிக்கிட்டு ஆச்சுதான் பாப்பாங்க. அண்ணன பாத்தியா புடவை மிஷின் சும்மா எனக்கு முன்னாடி
30,000 ரூபாய் செலவு பண்ணி என் மகனை சேர்த்திருக்கேன் பள்ளிக்கூடத்துல. நீங்க காலேஜ்லயா? விடியல் ஸ்கூல்ல. என்னடா பண்ணி சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா, அண்ணனை பாத்தியா ஒரு வாரத்துக்கு அண்ணனை பாத்தியாங்கிறேன். 30,000 போச்சு ஓல இருக்கு. சரி பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருக்கோம். அந்த பிரேயர் நடக்கும்ல, ஆமா, அதுல எப்படி பாடுறேன்னு போய் பார்த்தேன். சரி, சனகன மனகதி பாட்டு அப்படி பாடுறாங்க. அப்படியா? எப்படி? என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி கேட்டதே கிடையாது. என் 20,000 30,000 அந்த ஒரு பாட்டுக்கே சரியா போச்சு. அப்படி நல்லா பாடுவாப்லையா? அருமையா பண்ணேன். எப்படி பாடி? சனகன மனகதி பாட்டுதான். கன 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 ஐயா வாச்சே 30,000 கன கனண்டே நடக்கிறேன். இந்த ஜேங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவேன் வாத்தி அவ்வளோ அருமையா சொன்னேன். சிரிச்சே முடிச்சு விட்டேன். என் மகன் நல்லா படிக்குதுப்பா. ஆமா, என் மக பிறந்ததுக்கெல்லாம் முதுகாட்டிலேருந்து எங்கள் அப்பா வந்துட்டார். ஆமா, வண்டி எடுத்து வந்து ஆமா எனக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஆமா இங்கே அப்படித்தான் சீசன் இல்லாட்டி எல்லாரும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற. எனக்கு பெருமாள் ராஜா செங்குட்டுவனுக்குலாம் ஒரு தந்தை இங்க இருக்காங்கன்னா எங்க அப்பா முதுகாட்டிலேருந்து இருக்க அப்பா தான். நன்றி நன்றிகிறத வணக்கம். அதனால போடு நாளே போடு நறுக்குன்னு அடியே அடியே இவனே அடியே இவனே நீ வாழ்க்கை போனது பிறந்தவளே. அடியே அடியே இவனே இவங்க உட்கார்ந்து யோசிப்பாங்களா? அதுக்குலாம் மூடு சரியில்லையே, நீ எதுக்கு அதுக்குள்ள போற? உட்கார்ந்து யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா? அது சும்மா கிடக்குது சும்மா கிடக்கிறது சுப்பிரமணி சோறு போட்டதுக்கு இல்லை. சுப்பிரமணி சோறு போட்டதுக்கு இல்லையே. சும்மா கிடக்குதில்லை. பஸ் ஸ்டாண்ட்ல அவசரத்துக்கு ஒண்ணு கிடைச்சிட போகிற பொம்பளை மாதிரி திட்டிட்டு. நீ எப்படி வேணாலும் தூக்குமா? கால தூக்க போறேன். காலை தூக்க போறேன். சரி ஒரு தாட்டி தூக்கு, அதை நான் பார்ப்போம். சும்மா கிடக்குதில்லையே. தூக்கட்டா? தூக்குமா? தூக்க தூக்க சரி அப்போ வாக்கமா பண்ணுங்க. என்னம்மா, வயிற்று வந்துடா, என்னாச்சு? ஏன் பேசு ரியாக்ஷன் மாறுது? ஐயோ உங்க சைஸ் சரி. மூணு வந்துருச்சா? இந்த நாய் மேட்டுக்கு ரெடி ஆச்சு. ஆமா நீ தூக்க வேண்டாம். பாவாடை கலந்துக்குச்சு. அப்ப தூக்க வேண்டாம். சரிங்க. தூக்கிறாரு. தூக்கட்டாமா? வேண்டாம். என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பெண்கள் செய்யக்கூடாதுமா. பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனித்திரைப்பு இருக்கு. பெண்கள் நம்ம நாட்டுக்கு நினைச்சிருக்காங்க. சரிங்க. நான் சும்மா காலை தூக்கினேன். கரெக்டா மணி 12:05 மேல ஆயிடுச்சு. ஆமா 12:10 நம்ம வேலையை முடிச்சாங்க. சரிங்க. பள்ளியை விட்டுறணும்ல. நல்லா ஆடுறீங்க. சரிங்க. இந்த தூக்கங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லவே கூடாது. ஏன் மெடிக்கல்ல போய் நேத்து சுத்தமா தூக்கமே வரல. பகல்ல சரி
நாலாவது போயிட்டு இருந்தா தூக்கம் வரும்ல. ஆமா வர சுத்தமா தூக்கமே இல்லை. மெடிக்கல்ல போய் ஐயா நானும் புரண்டு படுக்கிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது, சரி தூக்க மாத்திரை கொடுன்னு. தூக்க மாத்திரை 2 மாத்திரை கொடுத்தாயா. சரி இந்த இதே மாதிரி சிகப்பு கலர்ல ஒரு மாத்திரை, ஒரு ரிவிட்டால் மாத்திரையும் கொடுத்தேன். எதுக்குடான்னு கேட்டேன். தூக்க மாத்திரை தானே கேட்டேன். இதுதான் தூக்க மாத்திரை, சாப்பிடு அப்படின்னு. சரி சாப்பிட்டு படுத்து வந்தேன். நான் எங்க தூங்குனேன். ஏன் அப்ப தூக்க மாத்திரைனா தூக்கம் தானே வந்தேன். அவன் தூக்க மாத்திரை கொடு தூக்க மாத்திரை கொடு, அவன் தூக்குறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கான் போல. பேண்ட் போட முடியல, என்ட்ரன்ஸுக்கு பவுடர் எல்லாம் போட்டு கையிலேயே கட்டின வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அப்ப பக்கத்துல ரூம்ல ஆளுங்க படுத்திருக்க முடியாது. அந்த பக்கத்து கார்த்திக் ராஜா அத்த மகளே பூஜைங்கிற புரட்ட இங்கிட்டு கலைக்கண்ணை நாடுதல் சீட்டு காசு வட்டி காசு. இங்க 2 பேத்துக்கு இடையில நான் படுத்து தூங்கவே முடிய மாட்டேங்குது, பெரிய மிஷன். அதுக்கு தான் தூக்க மாத்திரை கேட்டு அவன் தூக்குறதுக்கு மாத்திரை. இனிமேல் மெடிக்கல்ல போய் தெளிவா கேளுங்க. அந்த மாத்திரை ஒண்ணு சும்மா தான் கிடக்கு. சரி நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. சரிங்க. உங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு காதல் வந்துச்சு. காதல்? ஆமா உங்களுக்கு காதல் வந்துச்சு. என்னது இது? காதல் வந்தது உங்களுக்கு மயக்கம் வருது. ஏய் காதலே சொல்ல வாந்தி வருதா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே? ஏய் இல்ல ஏய் அந்த புள்ள வாந்தி வருது. ஏய் இல்லப்பா அந்த புள்ளைய. ஏய் இதுக்கெல்லாம் காரணம் நீதான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து பாரியா பிறந்தது. ஐயா எங்கடா உன்னை காண? ஒண்ணு வச்சு ட்ரை பண்ணு. சரி எங்கடா வாந்தி வைத்த பிறந்தது வாந்தி. வெளிநாட்டுல வாங்கினதுடா. அப்படியா? ஹலோ ஆமா இதுல பேசுறோம்னா இங்க கேட்கும். பேசுவே தமிழ் செக்கப் தமிழ் செக்ஸ் இல்ல செக்கப் வீடியோ. ஹலோ தமிழ் செக்கப் வீடியோ. செக் வீடியோ செக்கப் செக்கப் கேக்குதா? கேக்குது. வெளிநாட்டுல கேக்குது. என்ன சார் வேணும்? கேக்குதா? ஹலோ இல்ல நெஞ்சில துப்புக்கிட்டு கேக்குதா? ஐயோ வேகமா தான் துடிக்குது. டேய் துப்புக்கிட்டு கேக்குதா? இங்க வா புடிக்கு அங்க வச்சா புடிக்காங்க. எனக்கு என்னன்னு கண்டுபிடிச்சேன். ஹலோ சார் ஆமா சார் நெஞ்சில வைக்கவா? வெளிநாட்டுல வீடியோல தெரியும், இப்ப பாரு இங்க லைவ்ல தெரியும். ஆமா சார் சாக்கெட்டை கரெக்டா சொல்லி வேணாம் படுக்க போட்டு ஜெராக்ஸ் எடுக்கணுமா? ஜெராக்ஸ் எச்சரை என்னடா அது எச்சரவா? ஆமா சார் அது பாவாடை கரெக்டா வேண்டான்ட்டார். ஆமா கண்டுபிடிச்சிட்டாருமா. வேற ஒண்ணும் இல்ல. இந்த இது சாப்பிட்டியல்ல மீன் குழம்பு எலும்பு குழம்பு எதுவும் சாப்பிட்டியா? எலும்பு இல்லாத பிடிச்சி சூப்புனியா? நெஞ்சில சொருவல் விழுந்திருக்கு. என்ன பண்ண போறீங்க சார்? பவுர் ஊதி எடுக்க போறேன்டா, தொங்க எடுக்க போறேன்டா. ஓ பரவாயில்ல, அந்த வேலை பாக்குறீங்களா? 2 லட்சம் ரூபாய். எது இதா? ஊதும் போது ஆடிடாது. ஏன்? நெஞ்சுக்குள்ளது வைத்து பண்ணணும். வாய் தரமா ஓப்பன், ஏய் லைட்டா ஓப்பன், ஏய் லைட்டா டோட்டலா ஓப்பன். முடிக்கங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப பாரு ஊதும் போது ஆடுங்க, நெஞ்சுக்குள்ளது வைத்து வந்துடும். புடிச்சுக்க ரெடி. என்ன பண்ணீங்க? என்னாச்சு? அடி வைத்து போச்சா? போச்சா? பாத்தியாடா? என்ன சார் பண்ணி வச்சீங்க? ஐயோ ஊது கீழே என்னமோ பாத்தியா? நெஞ்சுக்குள்ள வயிற்று வந்துருச்சு. ஆடாதன்னு என்ன கேட்டியா? ஐயோ அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன். என்ன மிஷின் சார்? கம்மி தான், ரேட் கம்மி. 7.5 லட்சம் ரூபாய். 7.5 லட்சமா? சவுத் ஆப்பிரிக்கால வாங்கிக்கோ. ஆத்தி எம்மா பெருசு. பார்த்தாலே தெரியுது. இதுல ஊதி எடுத்தோம்னு வச்சுக்க, ஹோட்டல் குண்டாடி எல்லாம் வந்து சார் இது அடி வயிற்றுக்கு வந்துருச்சுடா. அடி வைத்துக்கா. ஏய் நீ வாயில வச்சு ஊதுனா சுத்தப்பட்டு வேற வர. எங்க தூங்க போறீங்க? உட்கார்ந்து யோசிக்க. எதுல வந்து வைக்க வாய வைக்க போறீங்க? என்ன சார் பண்றீங்க? வாயில வச்சுக்க. இங்க பாரு, இந்த மருந்தை ஊத்துனோம்னு வச்சுக்க எல்லாமே சரியா போயிடும். சார் மறந்த பாருங்க. இங்க கொடுங்க சார். சார் மருந்து கொடுங்க சார். ஐயோ சித்த மருந்து சார், அது கொடுங்க நான் குடிக்கிறேன். மருந்தை மாத்தி எடுத்துட்டு மாறி போச்சு. மருந்து மாறி போச்சு. ஆஹா இன்னைக்கு சார் அப்ப இத கொஞ்சம் கொடுங்க சார். ஏடா இத அந்த லூசு முட்டை இவ்வளவு குடியார முடியாது. ஐயா சார் அந்த டானிக்கை கொடுங்க சார். கொடுங்க. டானிக்கு வேற டானிக் வச்சிருக்கேன். அந்த டானிக் குடிக்கலாம். இந்த டானிக் குடிச்சா மேற்கொண்டு கிளம்பிடும் வண்டி. அதனால காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? உங்களை பார்த்து எனக்கு வந்து விட்டது.
காதல் காதல் வந்து விட்டது. இப்படி காதல் சொல்றீங்க. காதல் என்னது? காதல்கிற காப்பி மாதிரி எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு காக்காப்பியே தொரட்டுன்னு வெஞ்சு விட்டுருவோம். விழுந்துருச்சு காதல். சொல்லுங்க. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் மயக்கம் என்ன, சரணம் என்ன, அன்பு காணிக்கைதான் பாட்டு பாடுற பெரிய விஷயம் இல்லை. இந்த பாட்டு பாடும்போது பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஹம்மிங் கொடுக்கணும். அந்த ஹம்மிங் கொடுத்தா தான் அந்த பாட்டோட டேஸ்ட்டு. நம்ம எப்படி கம்மியா பாடினாலும் அந்த பாட்டுக்கு டேஸ்ட்டு நீங்க கொடுக்குற ஹம்மிங் தான். அதுக்கு ஒரு நன்றி, மகிழ்ச்சி. எல்லா பாட்டுமே சிறப்பா பாடினீங்க, மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு ஒரு சின்னதா வந்துருச்சு. ஐயோ என்ன தம்பி மணி எங்கடா இருக்கேன்? ஐயோ காதல் வந்துருச்சுங்க. ஆமா, கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறான்டா மணி. உடைஞ்ச செல்லுக்கு எதுக்குடா டெம்பருக்கு லாஸ்? ஏங்க உங்க மேல காதல் வந்துருச்சுங்க. வந்துருச்சு. எப்படி காதல் தெரியுமா? நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவிது வாசம் போகும் இதில் காதல் தேசம். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து